ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கஞ்சா வைத்திருந்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரின் 2 நாட்கள் போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி செங்கமலச்செல்வன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு 15 நாட்கள் மேலும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் காவலில் தான் துன்புறுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மன ரீதியாக காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை என்றும் அவர் நீதிபதி முன்பு கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நாள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சவுக்கு சங்கரும் நீதிபதியிடம் பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமலச்செல்வன் உத்தரவிட்டிருக்கிறார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த போது தனது அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக பழனி செட்டிப்பட்டி காவல்துறை தரப்பில் கிட்டத்தட்ட 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல அவரது உதவியாளர்கள் மற்றும் மகேந்திரன் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி இவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2 நாட்கள் விசாரணை முடிவடைந்து இன்று மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் நீதிபதி செங்கமலச்செல்வன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சவுக்கு சங்கரிடம் உங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல், காவல்துறை தரப்பில் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். அப்போது காவல்துறை விசாரணையில் தனக்கு எந்த விதமான துன்புறுத்தல்கள் கொடுக்கப்படவில்லை, மன ரீதியாக துன்புறுத்தப்படவில்லை, நான் வாக்குமூலம் எதுவும் கொடுக்கவில்லை என்கிறதை நீதிபதியிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விசாரணை நிறைவடைந்து தற்போது அவர் கோவை மத்திய சிறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் பலத்த பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட இருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.